விளக்கமளிப்பவர் மதுமிதா துக்காராம் அவர்கள். மார்கழி மாதத்தில் திருப்பாவை, திருவெம்பாவை பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. அதிகாலையில் துயில் எழுந்து பக்தியோடு சேர்ந்து பாடி வீதியுலா வருவது மிகவும் நல்லது என்று சான்றோர்கள் கூறுகின்றனர். 5ஆம் பாசுரத்தில் இப்படி கூறுகிறாள் ஆண்டாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை. மாயச் செயல்கள் செய்பவன் அவன், வடமதுரைக்கு தலைவன். தூய்மையான பெரிய நீர்ப்பரப்பினை உடைய யமுனை ஆற்றின் கரையில் வாழ்பவன். ஆயர்கள் உடைய குடியிலே தோன்றிய அழகான விளக்கை போன்றவன். தன்னை பெற்றெடுத்த தேவகி, வளர்த்துவிட்ட யசோதை ஆகியவர்களின் புகழை உலக மக்கள் அறியும்படி செய்தவன். அவன் தாமோதரன். அப்படிப்பட்ட இறைவனை நாம் தூய்மையானவர்களாக வந்து தூய மலர்களை தூவி தொழுதல் வேண்டும். அவனது புகழை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் ஏற்கனவே நாம் செய்த பிழைகளும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல மறைந்துவிடும். ஆகவே அவனது சிறப்பை சொல்வோமாக என்கிறாள் இப்பாசுரத்தில் கோதை.